கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர். இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாள், ஒரு அற்புத நாள். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் வேண்டுதலெல்லாம் ஆண்டு நிறைவேற்றுவார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து. இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு ஆசீர்வதிப்பீர்கள். நாம் வாசித்த வசனத்திலே தாவீது தன் ஜனங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள். தாவீது மற்ற ஜனங்களை ஆசீர்வதித்ததைப் போல நீங்களும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள். அதாவது 5 அப்பம் 2 மீன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது அது 5000 புருஷர்கள் சாப்பிடத்தக்கதாய் பெருகினது. அதே போலதான் நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு நிச்சயமாய் உண்டாகும். அந்த கிருபையை கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டு வைக்க விரும்புகிறார். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் சொன்னால் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உதாரணமாக இப்போ அடியேன் கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்கிறேன். அடியேன் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் போது மற்ற குடும்பங்கள் மேன்மை அடைகிறது என்று சொன்னால் என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தாமல் இருப்பாரா? மேன்மைப்படுத்தும். நான் விசுவாசிக்க வேண்டும். என்னை கொண்டு மற்றவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறான்னு சொன்னால் எனக்கும் அற்புதம் செய்வாருங்கிற ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம் எனக்குள் இருக்க வேண்டும். நான் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படியாக நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விசுவாசிங்க. உங்களை அப்படியே கர்த்தர் இன்று முதல் நடத்தப் போகிறார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை ஜீவ வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. தாவீது மற்ற ஜனங்களை ஆசீர்வதித்ததைப் போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர்களாய் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ளாக இப்பொழுது இறங்கி வருவதாக, ஒவ்வொருக்குள்ளாக அந்த அபிஷேகம் இப்பொழுது கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, இவர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். சுகம் உண்டாகட்டும். மேன்மை உண்டாகட்டும். இவர்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் கொடுப்பீராம். குறிப்பாய் வியாதி இப்பொழுது சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். பிள்ளைகளுடைய படிப்பில் அற்புதம் நடக்கட்டும். தொழில் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.